வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாட்டன் ரிப்பன் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மாலை. இது எல்லோருமே செய்யலாம். அது பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாலையை ஈஸியாக கோக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு 8 உள்ளன் நூல் வச்சு இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு கட்டிக்கிறேன். நடுவில் அந்த மாலை கட்டுறதுக்கு நடுவில் இந்த மாதிரி நூல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மாலைங்க, ஈஸியான மாலை. 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கோல்டு கலர் எடுத்துக்கிறேன். சாட்டன் ரிப்பனில் 1 இன்ச் அளவுக்கு விட்டுப்போம். இது கட் பண்ணலாம் எதுவுமே வேணாங்க. நம்ம ஒரே கலராக போட்டால் ஒரே ரோலே வச்சு போட்டுக்கலாம். நடுவில் கலர் சேர்க்கும் போது கொஞ்சம் கட் பண்ணி போடணும். வேறு கலர் சேர்க்கும் போது நான் ரெட் கலரும் கோல்டு கலரும் சேர்க்குறேன். பாருங்கள், இந்தமாரி மடிச்சுட்டு ஒரு சுற்று, அவ்வளோதாங்க. பூ கட்டுற மாரி கூட கட்ட தேவையில்லை. அப்படி ஒரு சுற்று இந்த நடுவில் இருக்கிற நூலில் தான் நம்ம இதை வைக்கிறோம். வைக்கும்போது கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு சுற்றிட்டு லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள், அப்படி திருப்பிட்டு அது திரும்ப உங்களுக்கு சுழல தான் உங்களுக்கு சுற்றி ரவுண்டு ஷேப்புக்கு வரும். பாருங்கள், இந்தமாரி சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான் நம்ம. அதுக்கப்புறம் அடுத்த ரோவுக்கு வரும், மேல் ரோவுக்கு வரும், அதுக்கப்புறம் கீழ் ரோவுக்கு வரும். இதேமாரி நான் ஒரு 4 சுற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள், 4 லைன் போட்டுட்டு பாருங்கள், இப்போ ஒரு 4 லைன் போட்டோம். இதேமாரி கடன்னு சுற்ற வேண்டியதாங்க. நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் ரிப்பனை அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், இதே தாங்க. நம்ம மடிக்கும்போது மட்டும் ஒரே சைஸாக மடிச்சுக்கோங்க. சின்னது பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்காது. இப்போ இது வரைக்கும் வச்சுட்டோம். இது கட் பண்ணிக்கலாம். பூ கட்டுற அந்த நாட் மாரி போட்டுக்கலாம். அது கையிலாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேஃப்டிக்கு ஒரு தடவை மாரி போட்டுக்கலாம். இல்லை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அடுத்த ரிப்பன் சேர்க்குற வரைக்கும் நம்ம கெட்டியாக பிடிச்சா கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே அங்கே சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை அப்படியே ரெட் கலரை இதுலேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு சுற்றின மாதிரியே தான் இதுவும். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ ரெட் கலர் சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு கோல்டு கலர், ரெட் கலர், திருப்பியும் கோல்டு கலர். மாலை ஃபுல்லாகவே உங்களுக்கு மாற்றி வரும். க்ரீன் கலர் இருந்தாலும் நடுவில் நம்ம க்ரீன் கலர் போட்டுக்கலாம். நான் இப்போ டபுள் கலரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு இடையில நீங்கள் என்னென்ன கலர் சேர்க்கணுமோ நம்ம ஓன் டிசைன் தாங்க. இதே போல் மாலை ஃபுல்லாகவே வரும். பாருங்கள், நான் ஒரு சின்ன குட்டி மாலை தான் செஞ்சுருக்கேன். 2 செஞ்சுக்கணும். எப்போவுமே மாலைன்னா 2 செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு வரும். இப்போ 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், நூலால் 2த்தையும் சேர்த்த மாதிரி 2-3 சுற்றிடுங்க. சுற்றிட்டு இப்போ கோல்டு கலர் வச்சு ரிப்பன் வச்சு தான் நம்ம அந்த முனையில் பால் மாதிரி அழகாக பூவோட பந்து மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், இதை நல்லா டைட்டாக 2த்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டோம். இப்போ கோல்டு கலர் எடுத்துக்கலாம். இல்லை வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக விட்டுடுங்க. நம்ம 1 இன்ச்சு விட்டோம். இது நல்லா 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா தான் கீழே அந்த டாலர் மாரி பெருசாக தெரியும், அழகாக இருக்கும். பாருங்கள், நான் பெரிய சைஸில் சுற்றுறேன். நல்லா 2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. இதே போல் சுற்றிட்டு நல்லா பெரிய சைஸாகவே சுற்றுங்க. முனையில் நீங்கள் வேறு கலர் ஜாயின் பண்ணலாம். நான் க்ரீன் கலர் ஜாயின் பண்ணுறேன். சும்மா ஒரு 2 லைன் மட்டும் சின்னதாக போடுங்க இந்த முனையில் வர்றதுக்காக. அவ்வளோதாங்க, மாலை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.